ராத்திரிக்குள்ள சாப்பாடு எல்லாம் நடந்துட்டே இருக்கு சரியா. என்னெல்லாம் சொல்லி பார்த்தெல்லாம் முதல்ல எண்ணெய் அடிச்சிடும் சரி, அப்பதான் தோசை கொஞ்சம் நல்லா வரும். வாங்க உடனே பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரிக்கு என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி நிறைய நாளா காட்டிட்டே இருந்தவன். நானும் வாங்கி 5-6 நாள் ஆச்சு கட்டில செய்யாம அப்படியே இருந்துச்சு. சரி இன்னைக்கு கிடப்புல போடாம கையோட செஞ்சுருவோமே சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன் பாத்துருங்க. சரி போட்டாச்சா, வாங்க இது ஒண்ணு நான் காமிச்சு தரேன். இது வந்து மிளகா பஜ்ஜி சரி, அது பாட்டுக்கிறது வேவட்டு. அதுக்கப்புறம் முட்டையில புல்சை பாட்டுக்கு வெந்துட்டே இருக்கு சரியா. அதுக்கப்புறம் தோசை எப்பவும் போல. இது வந்து தக்காளி சட்னி சரி, நான் அதுலயே அரைச்சிட்டேன். அப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்துல இதுக்கு வேற மாத்தன்மை இருக்கட்டு, இப்படி இப்படி எடுத்தா எங்களுக்கு செலவாயிரும் பாத்துருங்க. அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் சட்னி தான், அதே இதுலயே நான் அரைச்சு பார்த்தேன், சூப்பரா அரைஞ்சு வந்தது. சரி இதையும் ஒரு பாத்திரத்துல மாத்தண்டாமேன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் சரியா. இது இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து ராத்திரிக்கு எங்க வீட்டுல சாப்பாடு பார்த்துடுங்க. பாருங்க தட்டுல எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தோசை, பஜ்ஜி, முட்டை, சட்னி, சாம்பார் அவ்வளோ எடுத்தாச்சு. எல்லாமே உட்காந்து சாப்பிடணும் சரியா. சாப்பிட்டு வரேன்.